சரி இவ்வளவோ ஸ்வீட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்வீட் செஞ்சு அதுதான் செஞ்சேன். பிரியாணிக்கு போய் அவனாவது இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. என் புதுசாக சாப்பிடுவான். இது வச்சு சாப்பிடுவாங்க. இது வச்சு சாப்பிடுவாங்க தெரியும். வச்சு ஊறுது அதை பார்க்கறத. வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். போன தடவை நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி போட்டோம். இந்த தடவை வந்து நம்ம முட்டைக்கோஸ் பிரியாணி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடல அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோஸ் பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாசமே செம்மையாக இருக்குது. அதுக்கு வந்து என்னடா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல்லாம் வச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து வீட்டில் இருக்க காய்கறி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் முருங்கைக்காய் வாங்கி வந்தேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ண சொல்லிட்டேன். இது வந்து பிரியாணிக்கு வந்து சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் தொக்கு ப்ளஸ் ஆனியன் ரைத்தா. ஓகே, ஸ்வீட் வந்து நம்ம கேசரி பண்ணியிருக்காங்க. ஓகே, சாப்பிட்லாமா? ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், நம்மளோட வீடியோ வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? பிரியாணி நிறைய சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம முட்டைக்கோஸ் பிரியாணி, அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் தொக்கு டபுள் சூப்பர். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இதே நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாமே கரெக்ட் லெவலில் இருக்கும். பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இன்னும் குச்சி குச்சியாக நீட்டாக சூப்பராக நல்லா தான் இருக்கும். காசு இந்த அரிசி 50 ரூபா. அந்த அரிசி 80 ரூபா, 130 ரூபா, 100 ரூபா. கிலோ 120 ரூபா அந்த அரிசி. அதுதான் கம்மின்றாங்க. ஒரு 5 கேஜி வாங்கி வச்சுக்கணும் நம்ம. அதை இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கணும். முருங்கைக்கு கருப்பாக இருக்குங்க. நாட்டு முருங்கை டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கா? அப்போ சாப்பிடு.
சொல்ல மாட்டேன் பார்த்தியா. இன்றைக்கி வந்து நான் ஏன் சமைக்கலை அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வேலையாக முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து நிறையா பேர் நின்றுருந்தாங்க, அதனால கூட்டமாகிடுச்சு. ஸோ அதனால் நீயே சமைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி சமைச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃப் தான் சமைச்சாங்க. அதை வந்து மறந்துட்டேன் சாப்பிட்ற ஆர்வத்தில். கொள்ளா தும்மா பிரச்சனை இல்லை. உங்களால் தும்பாமல் இருக்க முடியும். இது காரமாக தெரில. இது காரம் அவ்வளோ தெரில. இதில் காரம் லைட்டாக இருந்துச்சு. இப்போ பிரியாணி காரமா கத்திரிக்காய் தொக்குலையா? ரொம்ப இல்லை, லைட்டாக முருங்க செம்மையாக இருந்து. நம்ம கலரை பார்க்கக்கூடாது, நாட்டுக்காயா ஒட்டான்னு பார்க்கணும். நாட்டுக்காய்னா
குட்டி குட்டியாக இருக்கும். அவங்களுக்கு சொல்லித்தரேன்ப்பா முருங்கைக்காய் எப்படி வாங்கணுன்ட்டு. குட்டி குட்டியாக அளவாக இருக்கும், மேலே வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் என்ன எப்படி வாங்கி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் சூப்பராக இருக்குது. ஒட்டு புறமே நீளமாக இருக்கும், அது டேஸ்ட்டே இருக்காது, கசப்பாக இருக்கும் ஒவ்வொரு காய் தான். ஓகே, நீங்கள் வந்து சித்ராவோட சமையல் இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் பிரியாணி, டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோஸ் பிரியாணி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக இதுலேயே ஒரு காரம், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல், முருங்கைக்காய் பொரியல், கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முட்டை பீஸ் பண்ணிட்டோம். முட்டை வந்து இன்னும் மறந்துட்டியா? ஓகே, வைக்கலையாமா இன்னைக்கு, வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து முட்டை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.